நான் சாப்பிடுறதுக்கா பார்த்து பார்த்து பண்ண? நான் சாப்பிடுறதுக்கா பாசமா பரிமாறி வச்சிருக்க? இது உனக்காக பண்ணதுமா. வா வா உட்கார். அந்த ராஜசேகர் குடும்பத்தை என்னைக்கு அழிக்கிறனோ அன்னைக்குதான் இந்த வீட்டுல சாப்பிடுவேன். இருபது வருஷ பிரச்சனைய ஒரு நாள்ல முடிக்க முடியுமாமா? எனக்கு இருக்கிற சக்திக்கு முடிச்சிருக்கணும். ஆனா முடிக்க முடியாம போனதுதான் என்ன ஆர்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடியட்டும். நானே தேடி வந்து உங்க கையால சாப்பிடுறேன். அது நடக்கும் போது நடக்கட்டும். நீ இந்த ஐயாவுக்காக ஏத்துக்கோ. இல்லையா, எனக்கு மனசு சம்மதிக்கல. நீ இந்த ஐயா மேல வச்சிருக்கிற பாசத்துல கள்ளங்கபடம் இல்லைன்னா உட்கார்ந்து சாப்பிடு. ஐயா, உண்ணா தின்னாதான் உறவு. ஐயாவோட உறவு இருக்குன்னா உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்க ஐயா. வாமா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிடுமா. இந்தா சாப்பிடு. கீரை சாப்பிடுமா. இந்தா சாப்பிடு. நல்லா இருக்காமா? நான் தான் சமைச்சேன். இத சாப்பிடு. மெதுவடமா. சாப்பிடு. வயிறு திருப்தியா சாப்பிடு. சாப்பிடு. இந்த பொரியல் போடட்டுமா? சாப்பிடு சாப்பிடு. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த வயசுல இவ்வளவு சமைச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு ஆசாசியா எடுத்து வைக்கிறீங்களே. இந்த பாசத்துக்கு நான் என்னையா கைமாறு பண்ண போறேன்? இது நீ கைமாறு பண்ற உறவு இல்லம்மா. காலம் பூராவும் நான் காலடியில கிடக்க வேண்டிய உறவு. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உன் காலடியில தான் நான் கிடப்பேன். இந்த பிறவில மட்டும் இல்ல, எந்த பிறவிக்கும் நீ எனக்கு போதும்மா. நீ மட்டும் போதும். கண்ணெல்லாம் கலங்க கூடாதுமா. நல்லா சாப்பிடு. போதும்யா, நான் சீக்கிரமா திரும்பி போகணும். அரண்மனையில நான் இல்லைங்கிறது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னும் ஒரே ஒரு கடமை பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டா போதும். அந்த நம்பூதிரி ஒரு தாயத்தை போட்டு உன்னை அடக்கி வச்சானே, ஒரு காப்ப அந்த சண்டாளனுங்க கையில மாட்டி உன்னை கட்டி போட்டானே, அந்த கட்டை உடைச்சு நொறுக்க ஒரு வழி கிடைச்சாச்சு. என்னையா சொல்றீங்க? இன்னைக்கு நாகாஷ்டமி. இன்னும் 2 நாளிகையில நவமி வந்துரும். அதுக்குள்ள நீ ஏதாவது ஒரு நாகத்தை சூடுன அம்மனுக்கு 108 தாமரை பூவால நாக மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி உன் கையால அர்ச்சனை பண்ணா எந்த சரசப்பரில சூரணமும் உன் விஷத்தோட வீரியத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு முக்கியமான விஷயத்த வந்த உடனே சொல்லாம இப்ப சொல்றீங்களேயா? வாங்க உடனே போலாம். இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு. நான் எப்பவுமே அங்கதான் இருப்பேன். அந்த அம்மன் தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டினவ. அவளே உனக்கு சக்தியை திருப்பி தரப்போறா. நான் அங்கதான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கேன். வாமா போகலாம். சரிங்கய்யா. இவ ஏதாவது ஒன்ன பண்ணிக்கிட்டே இருக்காளே, அழிக்கிறதுக்கு இன்னும் சக்தியை ஏத்திக்க போறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆனா சாமி கோயில் கிட்ட என்னால நெருங்க முடியாதே. தேவசேனா உடம்போட போவோம். எப்படியாவது அந்த பாம்புக்கு சர்வ சக்தி கிடைக்கிறத நான் தடுத்து நிறுத்தி ஆகணும்.
தேவசேனா, 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 இங்கேயும் காணுமே. எங்க போனா? தேவசேனா, 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 எங்க போனா இவோ? தேவசேனா, 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 இந்த நேரத்துல எங்க போனா? தேவசேனா, எங்க ஓடாளே? தேவசேனா, நில்லு, நில்லு தேவசேனா, 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 ஓடாத, நில்லு தேவசேனா, 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 நில்லு சொல்றல, நில்லு, நில்லு. தேவசேனா, இந்த நேரத்துல தனியா எங்க போயிட்டு இருக்க? ஏய், நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல வாங்காம எங்க போற? கங்காவை தேடி. கங்கா அரண்மனையில இருக்கா, அவளை அங்க தேடாம நீ எங்க தேடி போற? வா போலாம், வா வா. ஏய், என்னடி அடம் பிடிக்காம வா. கொஞ்ச நேரம் என்ன விடு பாட்டி, அப்புறம் நீ இழுத்து இழுப்புக்கு நான் வரேன். பெரிய இவளாட்ட பேசுற, கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, கங்காவை எதுவும் பண்ண விடாம நான் பாத்துக்க போறேன். பெரிய மனுஷியாட்ட பேசுறத நிறுத்திட்டு நீ என்னோட வா. பாட்டி, அன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாம கங்கா திடீர்னு தீ மிதிக்க போனதுனால தானே அப்பாக்கும் கங்காக்கும் சண்டை வந்துச்சு. இப்ப மறுபடியும் யார்கிட்டயும் சொல்லாம அவ கோயிலுக்கு போயிருக்கா. இது தெரிஞ்ச அப்பாக்கு மறுபடியும் கோபம் வருமா வராதா? அதுக்கு உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் முழிச்சுக்கிட்டதால கங்கா தப்பிச்சிட்டா. அவ கோயிலுக்கு தான் போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்புக்கும் தெரியும், கருடனுக்கும் தெரியும். நீ என் கூட வா பாட்டி. என்னென்னமோ உளறாளே. அம்மா தாயே, ஓம் நாகவள்ளியே போற்றி, ஓம் நாகராணியே போற்றி, ஓம் நாகதேவியே போற்றி, ஓம் நாகநந்தினியே போற்றி, ஓம் நாககன்னியே போற்றி. மெதுவா. ஐயோ. ஓம் நாகபஞ்சமியே போற்றி, ஓம் நாகநவமியே போற்றி, ஓம் நஞ்சுண்டவளே போற்றி. ஐயோ, வாங்க பாட்டி. கால வலிக்குது. ஓம் நஞ்சுண்ட தேவியே போற்றி. இருமா, காலில் கல்லு குத்துருச்சுமா. ஓம் வல்லவை நீக்குவாய் போற்றி, ஓம் நல்லவை தந்திடுவாய் போற்றி. ஓம் வீரியம் தந்திடுவாய் போற்றி, ஓம் விந்தைகள் புரிவாய் போற்றி, ஓம் வித்தைகள் கற்றவளே போற்றி, ஓம் விசித்திரம் பல புரிபவளே போற்றி, தீமையை அழிப்பவளே போற்றி, விநாசக மறுப்பவளே போற்றி, துஷ்ட சக்திகளை அழிப்பவளே போற்றி.
எல்லாம் தந்து என்னை ஆழ்வாய் போற்றி, வல்லமை பெற்றே பகையறுக்க வீரியம் தருவாய் போற்றி. ஐயா ஐயா, அர்ச்சனை பூர்த்தி ஆயிடுச்சு ஐயா. 98 விடுதானே வந்திருக்க, இன்னும் 10 அர்ச்சனை பண்ணணுமே. இருந்த பூவெல்லாம் பண்ணிட்டேன் ஐயா. இல்லம்மா, இல்ல. நீ 108 பூர்த்தி பண்ணல, ஏதோ நடந்திருக்கு. ஏதோ ஒரு சக்தி உன் அர்ச்சனையை தடுத்திருக்கு. ஐயா, என்ன சொல்றீங்க? உனக்கு சக்தி வரணும்னு நாம போராடுற மாதிரி உனக்கு சக்தி வரக்கூடாதுன்னு இங்க ஏதோ ஒண்ணு வந்து அர்ச்சனையை கெடுத்திருக்குமா. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்குமா. இங்க நாம தானே இருக்கோம், வேற யாரும் இல்லையா ஐயா? கண்டிப்பா இருக்கு. அப்பா, கால் வலி கொஞ்சம் பரவாயில்ல, வா போலாம். 108 தடவை அர்ச்சனை பண்ணா சக்தி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இருந்த, அதுவும் இப்ப கெட்டு போச்சு ஐயா. பரவாயில்லம்மா, வேற ஏதாவது ஒரு வகையில யோசிப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கங்கா, கங்கா, கங்கா. ஐயோ ஐயா, போய் மறைச்சுக்கோங்க ஐயா, சீக்கிரம். எங்க போய் தொலைஞ்சா? கங்கா, அம்மா. இங்கேயா இருக்கே? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பாதி ராத்திரில இப்படி ஓடி வந்திருக்கே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே? இல்லம்மா, அது தேவசேனா உன்னை காணோன்னு உடனே வெறி பிடிச்ச மாதிரி புறப்பட ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன், இல்லைன்னா அவளையும் தேடுபடியா இருந்திருக்கும். நீ வீட்டுல இல்லனதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் கங்கா. அப்புறம் நானும் பாட்டியும் உன்னை எங்கெங்கேயோ தேடணும். நல்ல வேலை இங்கேயாவது இருந்தியே. உன்னை பார்த்ததும் தான் நிம்மதியே வந்துச்சு. ரொம்ப ஊக்கமா ஒத்தாளா புறப்பட்டு வந்திருக்கியே, ஏதாவது பிரச்சனைன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? அது இல்லம்மா, தூக்கத்துல நாகம்மா வந்துச்சு, அதான் இந்த கோவில்ல அர்ச்சனை பண்ண சொல்லுச்சு, அதான் வந்தேம்மா. நாகம்மா பேர்ல பண்ண கூத்தெல்லாம் நீ மறந்துட்டேன்னு நான் நிம்மதியா இருந்தேன். பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? ஏங்கங்க, தூக்கத்துல வர கனவெல்லாம் நாகம்மா சொன்ன மாதிரி ஆயிடுமா? இப்படித்தான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு தீ மிதிச்ச, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு பாதி ராத்துல யாருக்கும் தெரியாம ஓடி வந்திருக்க. உனக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா? என் தம்பி ராஜசேகர் உன்னை ரொம்ப நம்புறான். எல்லாரையும் மீறி தான் உன்னை மருமகள் ஆக்கியிருக்கான். அதை புரிஞ்சு நடந்துக்க. சரி பாட்டி, கங்காவை திட்டாதீங்க. இனிமே அவ இப்படி பண்ண மாட்டா. இல்ல கங்கா? கங்கா, உனக்கு தோணுனதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. வீட்டுல எல்லாரும் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலாம். வா. இன்னும் என்ன நிக்கிற? வா வா கங்கா. சரிம்மா. வா போமா.
நாகம்மா நஞ்சுட்ட தேவியே நீதாம்மா காப்பாத்தணும். பைரவி, என் பொண்ணு பிடிச்சிருக்கிற பேயை விரட்டுறதுக்கு நாங்க எங்கெங்க இல்லாம போயிட்டு வந்துட்டோம்மா. ஆனா யாராலையும் பேயை விரட்ட முடியலம்மா. நீதாம்மா எப்படியாவது பேயை விரட்டி என் பொண்ணை காப்பாத்தணும்மா. அம்மா, அடுத்த மாசம் இவளுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேம்மா. எப்படியும் நீங்க குணப்படுத்துவீங்கன்னு நம்பிதாம்மா வந்திருக்கோம். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்கம்மா. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. மீறி பண்ணணும் நினைச்ச செத்து போயிருவ. அவளை அந்த தாம்பாளத்துல நிக்க வைங்க. சரிங்கம்மா. நில்லு, கத்தாம நில்லு. காளி, உக்ரகாளி, சாணக்காளி. கத்தாதம்மா, சொன்ன கேளு. இந்த மஞ்ச தண்ணியை எடுத்து அவ மேல ஊத்து. சரிங்க. இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் தலைக்கு பின்னால ஊத்திட்டு திரும்பி பார்க்காம வா. சரிங்கம்மா. அம்மா தாயே, நீதான் என் பிள்ளையை காப்பாத்தணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நில்லு.